மிக முக்கியமான நம்முடைய இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி 95 ஆண்டுகளாக கோவையினுடைய அடையாளமாக நிறைய தொழில் கூட்டமைப்புலாம் ஒன்றாக இணைத்து இந்த நகரம் எப்படி வளர வேண்டும், எப்படி இந்த நகரத்தை மக்கள் பார்க்க வேண்டும், ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு நகரத்தை நம்முடைய கோவையிலே உருவாக்கி காட்ட வேண்டும் என்பதிலே மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அதனுடைய தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் சிறந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், இது மிக மிக ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஒரு நகரத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை அழைத்து மக்கள் முன்பா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆஃப் தி சிட்டி, அந்த மாநகரத்தினுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்க முன்னாடி அந்த வேட்பாளருக்கு இருக்கக்கூடிய கனவு, உங்களுக்கு இருக்கக்கூடிய கனவு, அதே போல அந்த மாநகரத்தினுடைய தேவை, இந்த 3 விஷயங்களையும் கூட ஒரு கருத்து பரிமாற்றம் நடப்பதற்காக ஒரு மேடை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதை நம்முடைய கோவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் நீங்க அழைச்சிருக்கிறீங்க. எல்லா வேட்பாளர்களும் கூட இங்க வந்து கட்சியினுடைய நிலைப்பாடு, அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக உங்கள் முன்னால் அனுப்பி கொண்டிருக்கின்றேன். எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய நேரம் 30 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம் எவ்வளவு வேணாலும் பேசினாங்க. 20ல இருந்து 30 நிமிஷத்துக்குள்ள நான் முடிச்சுக்கிறேன். முதல் 5 நிமிஷம் நான் எந்த அரசியலும் பேச விரும்பல, கோயம்புத்தூரை பத்தியும் பேச விரும்பல, நீங்க வச்சிருக்கக்கூடிய இந்த முக்கியமான அம்ச கோரிக்கைகளை பத்தி நான் பேச விரும்பல. முதல் 5 நிமிடம் ஒரு சின்ன ஒரு கதையை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். சிங்கப்பூர் சில பல ஆண்டுகளுக்கு முன்பு இட்ஸ் ஸ்மால் லிட்டில் ஃபிஷிங் ஹார்பர், ஒரு சின்னதாக மீன்பிடி துறைமுகம் சிங்கப்பூர். குறிப்பாக இந்த பெரிய பெரிய கப்பல்கள் எல்லாம் செல்லும் பொழுது அந்த கப்பல்லாம் கொஞ்ச நேரம் நிக்கிறதுக்கு, அந்த கப்பலுடைய சரக்கெல்லாம் பரிமாற்றம் செய்வதற்காக சிங்கப்பூர் இருந்துச்சு. லீ குவாங் யூ அப்படிங்கிற ஒரு மனிதர் சிங்கப்பூர்ல இருக்காரு. இங்கிலாந்துக்கு படிக்க போறாரு, திரும்ப வர்றாரு, அரசியல்ல சேர்றாரு. அந்த காலத்துல ஒரு வித்தியாசமான சிங்கப்பூரை பார்க்கிறாரு. சிங்கப்பூருக்கு மலேசியாவுக்கு சண்டை. சிங்கப்பூர் வந்து சுதந்திரமே வேண்டான்னு சொல்லு, எனக்கு சுதந்திரம் கொடுன்னு கேட்கவே இல்லைங்க, மலேசியா சுதந்திரம் கொடுத்துட்டான். சுதந்திரம் கேட்காமல் கிடைத்த சில நாடுகள்ல சிங்கப்பூரும் ஒரு நாடு. அந்த சூழ்நிலையில் லீ குவாங் யூ உள்ள வர்றார். அந்த நாட்டை, சிங்கப்பூர் நகரத்தை ஒரு 25 ஆண்டுகள் கழித்து லீ குவாங் யூ திரும்பி பார்க்கிறார். ஒரு சின்ன ஒரு பிஷிங் ஹார்பர்ல ஒரு பிஷிங்க்கு போடக்கூடிய ஹூக், அந்த பிஷை பிடிக்கிறதுக்கான அந்த உள்ள போடக்கூடிய ஹூக்க, அதை கூட தயாரிக்க முடியாத ஒரு சிங்கப்பூரை ஒரு உலக தரம் வாய்ந்த ஒரு மாநகரமாக, one of the best global cities to live, எந்த அடிப்படையில் பார்த்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி ஃபியூச்சர் பிராக்டிசஸ், அதாவது இன்னைக்கு நம்ம சர்வீசஸ் சொல்றோம், சர்வீசஸ் 3.0 இருக்காங்க, மேனுஃபேக்சரிங் சொல்றோம், ஹைடெக் மேனுஃபேக்சரிங் இருக்காங்க. இதையெல்லாம் ஒரு லீ குவாங் யூ செஞ்சு காட்டியிருக்காங்க. இந்த மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னாங்க, லீடர்ஸ் மேட்டர்ஸ் அட் சம்டைம்ஸ், பார்ட்டிஸ் டோன்ட் மேட்டர் என்பதுதான் இந்த மாரல் ஆஃப் தி ஸ்டோரி. ஒரு நாடு, ஒரு நகரம் சில நேரத்துல இந்த முடிவை எடுக்கணும். எனக்கு அரசியல் கட்சிகள் தேவை கிடையாது, தலைவர்கள் தேவை என்கின்ற முடிவு ஒரு நாடு எடுக்கணும், ஒரு நகரம் எடுக்கணும். சில நேரத்தில் ஆண்ட கட்சிகள் இருக்கிறாங்க, ஆளுகின்ற கட்சிகள் இருக்கிறாங்க. குறிப்பாக சில கட்சிகளுக்கு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, 9 எம்எல்ஏ இருக்கிறாங்க, 10 எம்எல்ஏ இருக்கிறாங்க, இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. புக் எடுத்து பாருங்க. அது நாங்க 6 முறை ஆட்சியில் இருந்திருக்கோம், அந்த புக்கை அடிச்சு படிச்சு பாருங்க. நாங்க பேசக்கூட விரும்பல, இந்த புக்கை படிச்சீங்கன்னாவே நாங்க யாரும் தெரியும். இல்ல சில கட்சிகள் இல்ல, நாங்களும் 6 முறை ஆண்டு இருக்கின்றோம், நாங்களும் ஒரு புத்தகம் போட்டு கொடுத்துறோம், அதெல்லாம் படிங்க. நான் இன்னைக்கு அந்த விளையாட்டுக்கு வரல சார். நான் உங்கள் முன்னால் ஒரு தலைவனாக நின்று கொண்டிருக்கிறேன். இந்த நகரத்தை மாற்ற வேண்டும், அடிப்படையிலிருந்து மாற்ற வேண்டும் என்கிற எண்ண ஓட்டத்தோடு நின்று கொண்டிருக்கிறேன். இதே போலதான் 2014 நம்முடைய நாடு மோடி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்தது. மோடி அவர்கள் மீது நம்பிக்கை வச்சு ஒரு கட்சி 2009 எங்களுடைய வாக்கு சதவீதம் தெரியும், எவ்வளவு எம்பிக்கள் பாரதிய ஜனதா கட்சி பெற்றது என்று தெரியும். 2014 இந்தியா மோடியின் மீது நம்பிக்கை வைத்து எப்படி சிங்கப்பூர் ஒரு காலகட்டத்தில் லீ குவாங் யூ மேல் நம்பிக்கை வச்சதோ, இன்னைக்கு மோடி 10 ஆண்டுகள் கழித்து அந்த நாட்டை திரும்பி பார்க்கும் பொழுது நாங்க டெலிவர் பண்ணியிருக்கோமா நீங்க கேட்டீங்கன்னா, எந்த இண்டிகேட்டர் எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணாலும் we have delivered. அது எந்த இண்டிகேட்டர்? லெப்டிஸ்ட் ஒரு இண்டிகேட்டர் வைப்பாங்க. குறிப்பாக நம்முடைய இடதுசாரி நண்பர்கள் சொல்லுவாங்க, இல்லைங்க எத்தனை பேருக்கு வீடு கட்டி கொடுத்தீங்க, அதெல்லாம் நீங்க பண்ணீங்களா? 4 கோடி பேர். எத்தனை பேருக்கு குடி தண்ணீர் கொடுத்தீங்க? கோடிக்கணக்கான பேர். எத்தனை பேருக்கு ரேஷன்ல கரெக்டா அரிசி பருப்பெல்லாம் கரெக்டா கொடுக்குறீங்க?
80 கோடி பேர். எத்தனை பேருக்கு நீங்க மருத்துவ காப்பீடு கொடுக்குறீங்க? 65 கோடி பேர். இல்ல எத்தனை பேருக்கு அமைப்பு சாரா தொழிலாளர் இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்குறீங்க? 28 கோடி பேர். சோ இந்தியால இந்த 10 ஆண்டுகள்ல ஒரு புதுமையான ஒரு ஆட்சியை பார்த்திருக்கோம். neither left nor right nor center but a combination of governance. நீங்க இந்த இண்டிகேட்டர்ல எக்ஸ்ட்ரீம் போனீங்க அப்படின்னா நம்முடைய அரசு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கோம். இல்ல இந்த இண்டிகேட்டர் ரைட்டிஸ்ட் இண்டிகேட்டர், இல்ல நாங்கெல்லாம் பிசினஸ் பீப்பிள், we want to hear from the right side perspective. ரிஃபார்ம்ஸ் பத்தி சொல்லுங்க. 18,000 சட்டங்களை 18,000 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உடைச்சு எடுத்திருக்கோம். இதெல்லாம் 75 ஆண்டு காலமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது ஒரே ஒரு ரெகுலேஷன் மட்டும் சொல்றேன். ஆந்திரால நீங்க டிராபிக் இன்ஸ்பெக்டர் செலக்ட் ஆகணும்னா உங்க பல் வரிசைப்படி இருக்கும். your teeth should be in a particular formative order. அது இருந்ததுனா தான் ஆந்திரால நீங்க மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரா தேர்வு செய்ய முடியும். 50 வருஷம் இதை வச்சு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் செலக்டட் இன் ஆந்திரா. இந்த மாதிரி டவுன் ரைட் ஸ்டூபிடிட்டி 18,000 சட்டங்கள், 18,000 ரெகுலேஷன்ஸ், 18,000 ரூல்ஸ் இந்த நாட்டில இருந்து எடுத்திருக்கோம். இன்னும் எடுக்கணுமா? எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் எடுக்கணும். எப்படி எடுப்போம்? எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கான காலமும் நேரம் வந்துகிட்டே இருக்குதுங்க. சரி, 2024 மோடியை 400 கேட்கிறார், 273 இருந்தா போதுங்களே. ஒரு பிரதமராக வருவதற்கு இட்ஸ் சிம்பிள் மெஜாரிட்டி 543 divided by 2 plus 1. பட் எதற்காக மோடி அவர்களுக்கு 400? எதற்காக நீங்களும் இந்த இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நின்று அந்த 400ல ஒருவராக கோயம்புத்தூரும் இருக்க வேண்டும் என்று கேட்கிறீங்க? அண்டர்ஸ்டாண்ட், இந்த நாடு ஒரு பொலிட்டிக்கல் ப்ராசஸை தாண்டி எத்தனையோ நாள் ஆச்சு. நிறைய அரசியல்வாதிகள் புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க. ஒரு பொலிட்டிக்கல் ப்ராசஸ்னா எப்படி சிந்திப்போம்னா, ஜாதி, மதம், ஏன் ஊரு, ஏன் சொந்த ஊரு, ஏன் சொந்த கிராமம், என்னோட வீதி, என் வீதி தெருமுனையில வீடு, வீட்டுக்குள்ள அவங்க இருக்கலாம். இது ட்ரெடிஷனல் பரோக்கியல் வே ஆஃப் திங்கிங். இன்னைக்கு நம்முடைய நாடு பிசினஸ் அப்ரோச்ல திங்க் பண்ணிட்டு இருக்கு. பொலிட்டிக்கல் அப்ரோச்சை தாண்டி பிசினஸ் அப்ரோச்ல we have started thinking what is better for the country. இந்த நாட்டுக்கு என்ன நல்லது இருக்கு? இந்த நாடு இன்னும் எவ்வளவு வேகமாக வளரும்? இந்த நாடு இன்னும் எவ்வளவு காலம் வேகமா வளரும்? இந்த நாடு இதே மாதிரி வேகமா வளர்ந்துகிட்டே இருக்குமா, இல்ல இந்த நாடு வயசாக போகுமா கொஞ்ச நாள்? இன்னைக்கு அதற்கெல்லாம் ஒரே பதிலுங்க. இந்த நாட்டுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு 2022 இருந்து 2047 இந்த 25 ஆண்டுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இதற்கு முன்பும் யாருக்கும் கிடைக்கவில்லை, இதற்கு பின்பும் யாருக்கும் கிடைக்க போறதில்லை. காரணங்க, டெமோக்ரசிக் டிவிடெண்ட் என்கின்ற வார்த்தை இப்ப நம்ம பேசணும். The world's youngest median population is India. உலகத்தினுடைய இளமையான மக்கள் தொகை இப்ப இந்தியாவில் இருக்காங்க. எத்தனை நாளைக்கு இருக்குங்க? 2045 வரைக்கும். 2045ல 18 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பாப்புலேஷன் குறைஞ்சு 18 வயசுக்குள்ள யாரு கேர் வேணும், 60 வயசுக்கு மேல யார சமுதாயம் பார்த்துக்கணும், அது அதிகமாக போகும். சோ இந்த நாடு என்ன செய்தாலும் கூட அடுத்த 25 ஆண்டுகள்ல இந்த நாடு செய்வதுதான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி. அதுல மோடி அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள், நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியும் தெளிவாக இருக்கின்றோம். அடுத்த 25 ஆண்டுகளை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்பதில் ஒற்றை கருத்தோடு இருக்கின்றோம். அதற்கு 2024 இருந்து 29 வேண்டும் என்று நினைக்கின்றோம். 400 MP எதுக்கு வேணுங்க? இன்னைக்கு நீங்க இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர் சட்டத்தை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு தெரிந்து 13 மாநிலங்கள் அதை அப்போஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாநிலங்களுக்கு இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ்னால ஒரு சொட்டு தண்ணினால பிரயோஜனம் கிடையாது. எனக்கு தெரிந்து 13 மாநிலங்கள் பாராளுமன்றத்தில் அதை அப்போஸ். இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கை, 50 வருஷமா பேசிட்டு இருக்கிறோம். அதை யாருனால நிறைவேற்ற முடியும்? என்னை பொறுத்தவரை ஒரு கேபிட்டலுக்கு பணம் போடக்கூடிய அரசு, கேபிட்டல் இன்ஃப்ராக்கு பட்ஜெட்ல பெரும் பகுதியை ஒதுக்கக்கூடிய அரசு 2024 பிப்ரவரி போட்ட பட்ஜெட்ல, இன்றைய பட்ஜெட்ல 11,11,111 கோடி ரூபாய் நம்ம ஒதுக்கி இருக்கணும். 11 லட்சம் கோடி ரூபாய் கேபிட்டலுக்கு இந்த நாடு ஒதுக்கி இருக்கு. சரி சார், நீங்க பதவி ஏற்கும் போது எவ்வளவு ஒதுக்குறாங்க காங்கிரஸ்? 2014 காங்கிரஸ் கடைசி பட்ஜெட்ல 1,17,000 கோடி ஒதுக்கினாங்க. ஒரு கேபிட்டலுக்கு ஒரு நாடு ஒதுக்கிய தொகை 1,17,000 கோடி ஒரு பக்கம், நாம 11 லட்சம் கோடி 10 ஆண்டுகள் கழிச்சு ஒதுக்கி இருக்கோம். இன்னும் 3 ஆண்டுகள் கழிச்சு எவ்வளவு ஒதுக்குவீங்க? உறுதியாக 30 லட்சம் கோடி ஒதுக்கும். அது எந்த மாற்று கருத்து இல்லை. காரணம், இன்னைக்கு நீங்க 1 லட்சம் கோடி 1 லட்சம் கோடி தொடர்ந்து 7 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 7 வருஷம் கழிச்சு that's 1% to GDP. நம்மளுடைய சொல்றோம் சார், நீங்களா பிசினஸ் பீப்பிள்,
If you add 1 lakh crore today, 1 lakh crore next year, 1 lakh crore next year, 7 years you add 1 lakh crore, which is 7 lakh crore. It will add 1% to GDP's growth after 7 years. And GDP is always a lagging indicator. இன்னைக்கு நீங்க 3.8 trillion நாம பார்க்கிறோம் சார். நம்ம கான்ஃபிடென்ட்டா 5 trillion 2027 அடிப்போம் நம்ம சொல்றோம். ஏன் சொல்றோம்னா we have invested that much money into the country over the last 5 years. அவ்வளவு பணத்தை நம்ம உள்ள போட்டுறோம். அதனால நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும் என்று சகோதரர்களே. ஒரு பிசினஸ் மேனா நீங்க பாக்குறீங்க, எப்படி ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து படிப்பீங்க. நீங்க பார்க்கும் பொழுது you should always appreciate the fact. நாளைக்கு நடக்க போற growthக்கு இன்னைக்கு யார் இன்வெஸ்ட் பண்றாங்க. இதுதான் டெஸ்ட் ஆஃப் கவர்னன்ஸ். இன்னைக்கு மோடி அவர்கள் செய்றாங்க. அடுத்த இந்தியாவை உருவாக்குவதில் நம்முடைய அரசு முனைப்பு காட்டும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதனுடைய முதல் பகுதி 5 நிமிஷம் சார். இரண்டாவது பகுதி 5 நிமிஷம் தமிழ்நாடு எப்படி இருக்கு. ஏன்னா இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி வீடு சரியா இருக்கான்னு சொன்னா தான் நான் டைனிங் டேபிளை பத்தி பேச முடியும் சார். நீங்க டைனிங் டேபிளை பத்தி பேசுறது, அண்ணா இந்த டைனிங் டேபிள் 4 கால் வேணும், நீங்க பண்ணுவீங்களான்னு சொல்லுங்க. இந்த டைனிங் டேபிளுக்கு 4 சேர் வேணும், பண்ணுவீங்களான்னு சொல்லுங்க. இந்த டைனிங் டேபிளோட பெயிண்ட் ரெட் கலர்ல இருக்கும், அதான் அந்த கோரிக்கை சார். இதெல்லாம் செய்ய முடியல கோரிக்கை. நான் அதுக்கப்புறம் கோரிக்கைக்கு வரேன் சார். இந்த கோரிக்கையில் ஒரு பிரமாதம் நான் சொல்ல மாட்டேன் சார். ஏன்னா அது தேவை நீங்க சொல்லியிருக்கீங்க. புதுசா நாம வந்து ஒரு 2 லட்சம் கோடி செலவுக்கு நீங்க எதுவும் கொடுக்கல சார். அதனால டைனிங் டேபிளை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த வீடு எப்படி இருக்குன்னு நான் பேசுறேன் சார். தமிழ்நாடு என்கின்ற வீடும் கோயம்புத்தூர் என்கின்ற வீடும் எப்படி இருக்கு. ஏன்னா கோயம்புத்தூரை மட்டும் நான் எம்பிஆர் ரெப்ரசென்ட் பண்ண வரல சார். பாராளுமன்றத்திற்கு செல்லும் பொழுது தமிழ்நாட்டை பத்தியும் பேசுறதுக்காக நான் போறேன். இன்னைக்கு 2 விஷயத்தை நீங்க பாருங்க. கியா மோட்டார்ஸ் ஆந்திராவில் இருக்காங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சார், நமக்கு வந்து ஆட்டோமொபைல் ஆன்சிலரி யூனிட்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நம்முடைய மேனிஃபெஸ்டோ 1 மணிக்கு ரிலீஸ் பண்றதுல we are going to request the government of India, we will get it done. We will create India's first automobile corridor at Coimbatore. இந்தியாவுடைய முதல் ஆட்டோமொபைல் காரிடார் உடைய ஃபர்ஸ்ட் நோடல் பாயிண்ட் கோயம்புத்தூருக்கு அந்த மேப்பை நாங்க ஷேர் பண்றோம் சார். இந்த நோடல் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ண போறோம். the first nodal point will come here. பட் எதுக்காக நாங்க இன்னைக்கு கஷ்டப்படுறோம், எதுக்காக இந்த வேலையை செய்யணும். கியா மோட்டார்ஸ் வர்றாங்க. கியா மோட்டார்ஸ் வந்து தமிழ்நாட்டில் கேட்கறாங்க, we want to come to the state to set up shop. இந்த நாட்டுல இந்த நகரத்துல நாங்க இடத்தை பார்த்துட்டோம், நாங்க வந்து ஒரு ஷாப் செட் பண்ணோம். விசித்திரமாக அடுத்த நாள் காலையில கியா மோட்டார்ஸ் பாத்தீங்கன்னா ஆந்திராக்குள்ள எடுத்தாங்க. சோ நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கோயம்புத்தூருடைய பிரச்சனையை மட்டும் சில நேரத்தில் பேசுறதுல பிரயோஜனம் இல்லை சார். சென்னையில் இருக்கக்கூடிய சூழலை பத்தி பேசினா தான் கோயம்புத்தூர் எப்படி இருக்குன்னு நமக்கு சில இடத்துல புரியும் சார். கியா மோட்டார்ஸ் என்ன கேட்கிறான் சார், நாங்க குளோபல் கம்பெனி. அமெரிக்கால there is an act called Sarbanes-Oxley Act ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் என்ரான் கொலாப்ஸுக்கு பிறகு கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா, நீ உலகத்துல எங்க வேணாலும் கம்பெனி நடத்திக்க, ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க வேணாலும் வச்சுக்க. ஆனா அமெரிக்கால இருந்து ₹1 ரெவென்யூ வருதுன்னா Sarbanes-Oxley Act நீ ஃபாலோ பண்ணு. Sarbanes-Oxley Act என்ன சொல்லுது சார், உலகத்துல நீ எங்க தொழில் பண்ணாலும், even if you are not headquartered in US, if you pay ₹1 as corruption bribe, the punishment will happen in US. Yeah, Sarbanes-Oxley, one of the toughest act in the world. அப்படின்னா பிசினஸ் வந்து இன்டெகிரிட்டில பண்ணுங்க. So Kia Motors have to sign a disclosure agreement. நாங்க டீலர் பேசுறதுக்கு முன்னாடி both the government and the Kia has to sign a disclosure agreement. அந்த disclosure agreementல everything we do will be over the board. Nothing will be under the board. We refuse to sign. Naidu called them at 2 a.m. in the morning. Next day they signed it. Kia Motors is there. அங்க கிளம்பி போயாச்சு. Next level of automobile ancillary வந்து போயாச்சு. CTS, a big global company, on record நான் சொல்றேன், அமெரிக்கன் செனட்ல சிடிஎஸ்க்கு ஃபைன் போட்டுருக்காங்க. எதுக்கு சார் சிடிஎஸ் எதுக்கு ஃபைன் போட்டுருக்காங்க? மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் தமிழ்நாட்டில் பிரைப் பண்ணாங்க. யாரு பிரைப் பண்ணாங்க? அதுக்குள்ள ஆட்சி, நான் பாலிடிக்ஸ் பேச வரல சார். இதுக்கு பணம் கொடுத்தாங்க. நீ கட்டின ஃபெசிலிட்டிக்கு 1 ஸ்கொயர் ஃபீட் பர்மிஷன் வேணும்னா ₹22 பணம் கொடுக்கும். எப்படி சார் சிடிஎஸ் கொடுப்பான்? புக் ஆஃப் ரெக்கார்ட், புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஃபோன் பண்ணி மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் தமிழ்நாட்டில் பணம் கொடுத்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இது வாங்குறான் சேஞ்ச். கம்பெனியோட ரிஸ்க் ஆடிட்டர் ஃபிளாக் பண்றான். இட்ஸ் an American company. Everybody is brought before the American Senate. இதெல்லாம் couple of years before. இதெல்லாம் பேப்பர்ல வராது சார், டிவில வராது. எல்லாம் போட்டீங்கன்னா தொடர்ச்சி அடிவாங்க. Sarbanes-Oxley Act படி they summoned the CTS people to the American Senate. $450 million fine. CTO fired. The whole business ecosystem out. அதுக்கப்புறம் சிடிஎஸ் சொல்லிட்டான், தம்பி அடி விட்டு நான் அப்படியே ஹைதராபாத் போறேன், அப்படியே ஒரு குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் கொண்டு வந்துடுறேன், ஒரு 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் போட்டுக்கிறேன், அப்படியே பண்ணிக்கிறேன்.
The last 5 years, the net inflow of FDI into Tamil Nadu. Sir, நாம புரிஞ்சுக்கணும் சார், கோயம்புத்தூர் பிரச்சனை நாம பேசுறோம். The FDI money that comes into Tamil Nadu, either it's a brownfield or greenfield, whichever way the money comes, உங்க growth is dependent on the FDI money that comes. Check பண்ணி பாருங்க சார் இந்தியா. Which country is attracting FDI inflow? ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஆடிட்டர் போய் பாரு, நைட்டு போய் அண்ணா நகர்ல இருந்து தம்பியை பாரு, அடுத்த நாள் காலையில் இவரை போய் பாருன்னா யாரு சார் இங்க வந்து பணம் போடுவான்? எதுக்கு சார் இங்க வந்து பிசினஸ் பண்ணணும்? I go to Telangana, I do business faster. I go to Andhra, I do business faster. I go to Bangalore, I do business faster. சார் இன்னைக்கு கோயம்புத்தூரை முன்னேற்ற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டினுடைய பிசினஸ் கிளைமேட் முன்னேற்றம். A businessman is not some fellow you can squeeze and take money during elections. கோயம்புத்தூருடைய தொழிலதிபர்கள் எலெக்ஷன் அப்ப பணம் வசூல் பண்றதுக்காக எங்க கம்பெனி நடத்துறோம் சார். We have to create an enabling environment for the Coimbatore businessmen so that they grow. கோயம்புத்தூருடைய நெட் எம்ப்ளாய்மெண்ட் அடிஷன் என்ன சார்? ஒரு நியூ ஏஜ் கம்பெனி கோயம்புத்தூர் வந்துருக்குங்களா கடைசி 20 வருஷத்துல? நியூ ஏஜ் கம்பெனி, ஸ்டார்ட் அப்ஸ், யூனிகார்ன், $1 billion வேல்யூவேஷன், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் அப்ஸ், ஐடி எனேபிள்ட் சர்வீசஸ், பிளாக் செயின், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், nothing. Total number of startups registered, Uttar Pradesh 16,000, Tamil Nadu sir number 3 in the country. Uttar Pradesh na நம்மளை விட அதிகமா ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்டர் பண்றாங்க சார். Per capita GST contribution, Haryana is more than Tamil Nadu. Global Capability Center GCC எத்தனை கோயம்புத்தூருக்கு வந்திருக்கு? 310 காலேஜ், 1,26,000 பேர் ஒரு வருடத்திற்கு மட்டும் கோயம்புத்தூர் வந்து கிராஜுவேட் ஆறாங்க. எல்லாம் எங்க போய் வேலை பார்க்கறாங்க சார்? பெங்களூர். எல்லா தேர்தல் பொறுப்பில் என்ன கேக்குறீங்க? கோயம்புத்தூருக்கு பெங்களூருக்கு 3 ட்ரெயின் விட்டுருங்க, நாங்க சந்தோஷப்படுறோம். எதுக்கு சார் ட்ரெயின் வரணும்? இல்ல இங்கிருந்து எல்லாம் பெங்களூர் போய் வேலை பார்க்கறாங்க சார். நாங்க சொல்றது இங்க 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு நாங்க உருவாக்குறோம். We will bring the world's best GCC to Coimbatore. Fortune 500 இருக்கிற கம்பெனியோட ஆபீஸ் இங்க திறக்க வைக்கிறோம். எதுக்கு 1,26,000 பேர்த்த ஒரு வருஷம் கோயம்புத்தூர் உற்பத்தி பண்ணி எதுக்கு வெளிமாநிலங்கள் வேலைக்கு அனுப்பணும் சார்? கோயம்புத்தூர் பசங்கன்னா அப்படி ஆயிட்டாங்களா? புரிஞ்சுக்கணும், சூழலை பிக்ஸ் பண்ணாம இதை பிக்ஸ் பண்றது. அடுப்பு கறி எடுத்து வெளியே எடுத்துட்டா அடுப்பு அவிஞ்சு போறது நினைக்கிறேன். If you take one firewood out of the oven, if you think that the whole oven is going to stop, it will not stop. The environment that is conducive for business in Tamil Nadu is so downright corrupt. It is a nepotistic model. இது ரஷ்யா ஸ்டாலின்ல என்ன மாடலை உருவாக்குனாங்களோ அந்த மாதிரி தலையில் இருக்கக்கூடிய பேருக்கும் மனிதனுக்கும் ஒரு எப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்கும், அது தமிழ்நாட்டில் இருக்கு. அதை மாற்றி காத்து விட்டது என்பது இந்த மாற்றம். எவ்வளவு ரீஃபிக்ஸ்? ஆமா சார், கேட்டிருக்கீங்க. IIM வேணும், எங்க தேர்தல் அறிக்கை 1 மணிக்கு ரிலீஸ் பண்றோம். We will convince the Honorable Prime Minister Narendra Modi ji, IIM should come to Coimbatore. We will bring IIM to Coimbatore. It is only logic, sir. இது வந்து கைத்தட்டலுக்கோ ஒரு ஜிங்கோயிசம்ல பேசல. It's logic. 1,26,000 undergraduate graduate ஆகும்போது when you compare IIMs across India, Udaipur, Trichy, to compare all the IIMs, the number 1 should be Coimbatore in that list. Number 1 of course should be Coimbatore. இவ்வளவு undergraduation இருக்காங்க, there is not quality finish. Not only that, sir, இன்னும் ஒரு படி மேல போறோம். We are going to bring India's first National Institute of Aging to Coimbatore. 60 வயசுக்கு மேல இருக்கவங்க அது எய்ம் சார். Anybody above 60 years, we will give the best geriatric treatment capital of the world of Coimbatore. People are becoming older. இந்தியாவிலேயே அதிகமான வயதானவர்கள் தங்கக்கூடிய பில்டிங்ஸ் இருக்கிறது கோயம்புத்தூர். Organized buildings. The world's best geriatric center will open. எல்லாத்தையும் பண்ணணும் சார். இது not only a business conducive environment, you have to think for the future. அதனால பிசினஸ் என்விரான்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றோம் சார், சூழலை மாத்தி காட்டுறோம். We will make sure industries can come into Tamil Nadu. என்னால் எனக்கு சத்தியமா முன்னாடி சொல்ல முடியாது, நான் போய் சொல்ல விரும்பல. I am not in power to sit here and say industry secretary is under my control. The single window clearance is under our control. நீ நேரா போய் சிங்கிள் விண்டோ பாருங்க, 20 மணி நேரம் கிளியரன்ஸ் கொடுத்தோம், அப்படியே வாங்கிட்டு போய் கோயம்புத்தூர்ல பிசினஸ் பண்ணுங்க. அது என்னால சொல்ல முடியாது சார், சொல்றது அருகதை எனக்கு இல்லை. நான் சண்டை போறேன்னு முன்னாடி நான் சொல்றேன் சார். I can fight for it. அது நடக்கணும், அந்த சூழல் மாறணும். இதனுடைய இரண்டாவது 5 minutes. We have to refix the business environment in which we operate. Now let us come to Coimbatore. Now Coimbatore, we will just X-ray the city, X-ray பண்ணுவோம் சார். இந்த city ஒரு X-ray பண்ணி பார்ப்போம். முழு கோயம்புத்தூர் இப்போ நம்ம நகரத்தை மட்டும் எடுத்து we will put an X-ray machine on Coimbatore and see where is Coimbatore now. Homes இருக்காங்க கோயம்புத்தூர்ல,
65% of foundry employees are North Indian. Foundry is the mother of our industry. Foundry க்கு வந்து சளி பிடிச்சா இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் காய்ச்சல் வரும் சார். கொடிசிய காய்ச்சல் வந்துடும், சைமா எல்லாத்துக்கும் ஒரு லைட்டா காய்ச்சல் வரும். Because foundry is the mother of our industry. நான் இன்னைக்கு எழுதி கொடுக்குறேன் சார், எழுதி கொடுக்குறேன் உங்களுக்கு. 5 years from now, the North Indian labor population in Coimbatore will drop down by 80%. I give it writing paper. Yogi ji is just warming up. Yogi ji bara warm ஆயிட்டு இருக்கார். Uttar Pradesh has just equal Tamil Nadu. நாம $460 million, UP is $460 million. $1 trillion எக்கானமி உருவாக்க முடியும்னா இன்னைக்கு இருக்கிற ஸ்பீட் அண்ட் ஸ்கேல் இட் இஸ் UP more than Tamil Nadu. யோகி ஒன்றும் பண்ண வேண்டாம் சார், செமிகண்டக்டர் உள்ள கொண்டு வரணும், பெரிய லார்ஜ் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் கொண்டு வந்தா இங்க லேபர் ஏறலாம் சார். பவுண்டரியில வந்து அது 1200 டிகிரிக்கு அதை ஹீட் பண்ணி அந்த லேடலுக்குள்ள வச்சு கைக்கெல்லாம் க்ளவுட் போட்டு அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் தேர் இஸ் 44 டிகிரி அதை கொண்டு போய் அந்த பேக்டு கிரீன் சாயிலுக்கு ஊற்றி சார் அதை திருப்பி அதை பவுண்டரி பண்ணி எதுக்கு சார் இருப்பான்? கம்ஃபர்டபுளா யூபி போயிடுவான் சார். கம்ஃபர்டபுளி மை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் நார்த் இந்தியா வில் கோ டு யூபி. அங்க எல்லாமே இருக்கு. தமிழ்நாடுடைய எம்ப்ளாய்மெண்ட் போர்டு என்ன சொல்லுது சார்? மைக்ரண்ட் லேபரர்ஸ் 25 லட்சம் மைக்ரண்ட் லேபரர்ஸ் இருக்கா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒத்துக்கு. பட் we know it should be 50-60 lakhs. அதை எப்படி நம்ம பண்ண போறோம் சார்? How are we going to solve that problem? இன்னைக்கு நீங்க கொடுத்தது இல்ல சார். It is not there today. It is going to happen 5 years. அப்ப நம்மால போய் அந்த லேட்ல 34 டிகிரி 38 டிகிரி நிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா சார்? Taskmark has demolished one generation by which hard work na என்னன்னே சொல்லி கொடுக்காம வளர்ந்து. அதை சரி பண்ணணும் சார். We have to bring India's first Institute of Excellence in Eminence and Foundry to Coimbatore. கொண்டு வரணும். Robotics கொண்டு வரணும் சார். We have to bring robotics in the next 5 years. Foundry அவங்க போனா கூட robotics will take over. திரும்ப high end critical foundry குள்ள போகும். அதை பத்தி யோசிக்கணும். அதனாலதான் முதல் நாளே நான் கோயம்புத்தூர்ல சொன்னேன், என்னுடைய போட்டி வேட்பாளரோட கிடையாது. இந்த வேட்பாளர் இப்படி, இந்த வேட்பாளர் இப்படி, இந்த ஊருக்காரர், நான் வெளியூர்காரர், நான் உள்ளூர்காரர். I am here for change. மாற்றத்துக்கு தான் next 5 years where Coimbatore has to go, அதை பத்தி நான் பேசுறேன். Throughout my campaigning, நான் இவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இந்த வேட்பாளருக்கு நான் சொல்லவே மாட்டேன், தேவையில்லை. It is for the Coimbatore people to decide. நாம ரெண்டு பேரும் நம்முடைய விஷன்ல அலைன்மெண்ட் ஆயிருக்கிறோமா, நம்ம விஷன் ஒன்னா இருக்கா? Is both of our vision conducive? I am already thinking 5 years 10 years கழிச்சு கோயம்புத்தூருக்கு என்ன பிரச்சனை வரும்னு நினைச்சிட்டு இருக்கேன். எஸ் சார் சிறுவாணி சொன்னீங்க, அக்ரிமெண்ட் கேரளா 50 அடி தண்ணி 18 அடி தண்ணி இருக்கு, டீசில்ட்டிங் ஆயிட்டே இருக்கு. We are in April, ஆரம்ப காலத்துல இருக்கும், இல்ல மேவே வரல, இப்பவே 15 நாளைக்கு ஒரு முறை தண்ணி, அதுவும் போர் தண்ணி. Where is நொய்யல் சார்? Where is நொய்யல்? நொய்யல் அந்த காலத்துல எப்படி சார்? அந்த காலத்துல எப்படி சார் நம்ம அரசர்கள்லாம் கோயில் கட்டாங்க? பாடல் பெற்ற ஸ்தலங்கள்லாம் நொய்யலுக்கு இந்த கரையும் இந்த கரையும் தான் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் பார்த்து அமைச்சாங்க. கொடுமுடி வரைக்கும் அது பாட்டு போகும் சார். 2 பக்கம் பாருங்க, நொய்யலுக்கு 2 பக்கம் தான் கொங்கு பகுதியினுடைய பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்கும். இன்னைக்கு நொய்யல் இல்லை சார், குப்பை மேல். It's a dump yard. It's a dump yard. Where is கௌஷிகா river? கிளை நதி கௌஷிகால தண்ணி வந்து 15 வருஷம். Then what development are we talking? இல்ல டெவலப்மெண்ட் நான் பேசுறேன். யாரை ஏமாத்திட்டு நம்ம டெவலப்மெண்ட் கொண்டு வந்து you cannot even bring what, you cannot even clean a river. அந்த மோடிஜி சபர்மதி ரிவரை தெளிவா சுத்தம் பண்ணி மேல ஃபுல்லா சோலார் பேனல் போட்டு சைனீஸ் பிரிமியரை கொண்டு வந்து சபர்மதி ரிவர்ல சேர போட்டு மீட்டிங் நடத்திருக்காங்க. The vision and scale which they are thinking. அதனால என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் சார், we have to do lot of hard work சார். இது சும்மா வந்துட்டு ஒரு எம்பியா இருந்துட்டு அப்படியே பார்லிமெண்ட் போயிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு 12,000 டிக்கெட் வாங்கிட்டு பார்லிமெண்ட் கேண்டீன்ல ஒரு சப்சிடைஸ் ஃபுட் 20 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் திரும்ப உள்ளூர்ல வந்து மரியாதையா கலெக்டர் ஆஃபீஸ்ல மாஸ்க் வந்து அந்த பிரகதி மீட்டிங் போட்டுட்டு கலெக்டர் மிரட்டிட்டு அதுக்காக நான் வரல சார். கண்டிப்பா எனக்கு அந்த மோட்டிவேஷனால அந்த விஷயம் இல்லை. I am here to rebuild a city from scratch. உங்களோடு சேர்ந்து இணைந்து இந்த நகரத்தை அடிப்படையிலிருந்து கட்டமைப்பதற்காக உங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். அடிப்படையிலிருந்து மாற்றி கட்டமைக்க. பார்க் எங்க சார்? எங்க கூட நீங்க வாங்க சார். I will take you to Serbia. செர்பியாவுடைய மோசமான ஒரு ஊர் குடிப்பா 4 பார்க் ஊருக்கு வரும். ஒரு poorest of European country. 4 பார்க் வச்சிருக்காங்க. வயசானவங்க அப்படியே 60 வயசுக்கு மேல ஜாலியா அந்த பார்க் அப்படியே நடத்துவாங்க. ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஃப்ரெஷ் ஏர் வேணும், அந்த குழந்தை கிரீன் பார்க்கணும், கண் அப்பதான் உங்களுக்கு லென்ஸ் வந்து it gets that power connection. You have to be a lot of green. அந்த குழந்தைலாம் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அப்படியே பார்க்ல போவோம். கோயம்புத்தூர் என்ன சார் நடத்துறீங்க? You have to have greenery. You got to build parks.
ஸ்மார்ட் சிட்டியினுடைய கான்செப்ட் அதுக்கு தான் சார் 1145 கோடி ரூபாய் கோயம்புத்தூர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கான்கிரீட் ஜங்கிளா மாத்திரம் இல்லை சார். It is to create the next generation of livable city. ஒரு அர்பன் ஹேபிட்டேட்டை ஒரு புது விதமா யோசனை பண்ணி கொண்டு வர இந்தியாவில் ஸ்மார்ட் சிட்டில விருது வாங்குறாங்க சார். எவ்ரி இயர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிவ்ஸ் ஸ்மார்ட் சிட்டி அவார்ட்ஸ். ஃப்ரீயா இருக்கும், கூகுள் பண்ணி பாருங்க. பரோடா என்ன பண்ணிருக்கு ஸ்மார்ட் சிட்டில பாருங்க. எல்லாம் பாருங்க, ஒரு நகரமும் நான் பாலத்தை கட்டினேன் ஸ்மார்ட் சிட்டி ரோடு அதுக்காக ஸ்மார்ட் சிட்டி பண்ணல சார். Just see the innovative ways in which each city has built a city, rebuilt a city. குப்பையில் 2022 அந்த நகர் எங்க சார் இருந்துச்சு? 42வது இடம். ஸ்வச் பாரத் 2023 எங்க சார் இருக்க 182வது இடம். யாராவது டைம் இருந்தா ஸ்வச் பாரத் ரிப்போர்ட் படிச்சு பாத்தீங்களான்னு தெரியல சார். ஏன்னா நம்ம ஊர் 42ல இருந்து 182 போயிடுச்சு. அப்ப மோடிஜி கோயம்புத்தூர் போக மாட்டேங்குது. மோடிஜி ஸ்வச் பாரத் காரனுக்கு போன் பண்ணி இங்க அப்படிதான் அரசியல் பேசுவாங்க. ஸ்வச் பாரத் போன் பண்ணி கோயம்புத்தூர் மாற மரியாதை வாங்கியிருப்பான். அந்த 42 மணி 1 போட்டு 8 போட்டு 182 போட்டு கொடுப்பான். அப்படி இல்லை சார் ஸ்வச் பாரத் ரிப்போர்ட். இட் இஸ் a proper documented report of everything. நம்ம டேட்டாவை நம்ம பார்க்கலாம். 12% of Coimbatore waste is properly getting disposed. நம்ம நகர்ல உற்பத்தி ஆகக்கூடிய குப்பையில 12% மட்டும்தான் இந்த நகர்ல டிஸ்போஸ் ஆகுது. 88% is getting accumulated. அதனால கேட்போம், நீர்நிலைகளுக்குள்ள வீட்டுக்கு போட்டு வீட்டுக்கு அதுக்கு பைப் கனெக்ஷன் இல்ல, நதிகளை மாசுபடுத்தியாச்சு, குப்பைகள் அங்கங்க தேங்க ஆரம்பிக்குது. சென்னையில் எப்படி பெரிய பெரிய டம்ப் யார்ட்ஸ், டெல்லிக்கு எப்படி வெளியே பெரிய பெரிய டம்ப் யார்ட்ஸ் பார்ப்போமோ அதை இப்ப கோயம்புத்தூர் இன்னும் 5 ஆண்டுகளை பார்க்கணும். நண்பர்களே, என்னுடைய அன்பான வேண்டுகோள், நாம் இந்த முறை இந்த அரசியலை அணுகுவது ஒரு லோக்கல் பொலிட்டிக்கல் அப்ரோச்சா நாங்கள் அணுகுவீங்க. We are looking at rebuilding the city from scratch. ஏன்னா இந்த நகரம் மட்டும்தான் இந்தியாவில் பெருமையா சொல்ல முடியும், இது மனிதர்களால் மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட நகரம். அரசனுடைய கான்ட்ரிபியூஷன் வெரி லிட்டில். இந்த நகரம் வந்து பெருமையா சொல்லுவாங்க. Very little. The quality of money that is invested for the tax that is collected. இந்த நகரத்தினுடைய நெட் டாக்ஸ் கலெக்ஷனுக்கும் நெட் கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பாருங்க, it should be 1:1000 ratio. நான் உங்க முன்னாடி வைக்கிற அப்பீல், I bring honesty to this table. What I bring honesty to this table. I bring my personal integrity to this table. I bring my vision to this table. எல்லாவற்றையும் தாண்டி அந்த சகோதர சகோதரிகளே, I bring நரேந்திர மோடி to this table. இந்த 4 என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும். மாற்றத்தை நிச்சயமாக காட்ட முடியும் என்கிற முழு நம்பிக்கை இருக்குங்க. இன்னைக்கு உங்களுடைய மிக முக்கிய கோரிக்கைகள் ஒன்னா வர சார். கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் I have written 3 letters to Jyothiraaditya Scindia as BJP state president. I told him, சார் அந்த 87 ஏக்கர் வராட்டு பரவாயில்ல, அது விட்டுருங்க. முதலமைச்சருக்கு நீங்க 4 லெட்டர் எழுதிட்டீங்க. நாம் இன்னைக்கு இந்த 87 ஏக்கர் கையெழுப்படுத்தாம we will redo the whole plan and start an expansion போகும். Now the government of India is also very clear. Land கொடுத்தீங்கன்னா கொடுங்க, கொடுக்காட்டி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் we'll find a way to build this airport. இந்த நகரத்தினுடைய விமான நிலையம் உருவாகும். சார் பிரச்சனை எங்களுக்கு இல்லை, நிறைய பிசினஸ் பண்ணி கேட்பீங்க, ஆனால் கோட் ஷேர் கொடுக்கணும், நாங்கள் லக்கேஜ் இங்கே போட்டால் சான் பிரான்சிஸ்கோல ஃப்ராங்க்ஃபர்ட்ல மியூனிக்கில் நம்ம எடுக்கணும், ஏன் நீங்கள் பண்ண மாட்டீங்க? ப்ராப்ளம் இஸ் நாட் அவர்ஸ், இட்ஸ் a UPA ப்ராப்ளம். அதை சரி பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓப்பன் ஸ்டே பாலிசியில் என்ன பண்ணாங்க, இங்கிருந்து மிடில் ஈஸ்ட் போனோம்னா என்ன சார் பண்ணோம்? இங்கிருந்து மிடில் ஈஸ்ட் போனப்போ ஒரு ஒப்பந்தம் டு ஃபேவர் சர்டன் பிரைவேட் ஏர்லைன்ஸ் இன் ஆர் கண்ட்ரி. இங்கிருந்து 100 சீட் அப்வர்ட்ஸ் எமிரேட்ஸ்க்கு போறோம்னா எமிரேட்ஸ் will give back 100 seats. இதான் ஒப்பந்தம். இந்தியா வந்து நம்மளுடைய பெஸ்ட் ரூட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, எமிரேட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. இன்னி நாம் என்ன சொல்றோம்னா சார், எமிரேட்ஸ் டு இந்தியா ரூட்ல இட் இஸ் எமிரேட்ஸ் கேரியருக்கு ப்ராஃபிட்டபிள், இந்தியன் கேரியருக்கு அன்ப்ராஃபிட்டபிள். இந்தியால இருந்து போறவங்கன்னா இண்டிகோ மாதிரி லோ எக்கானமி ஃபிளைட்ல மட்டும்தான் லாபம் வருது தவிர you put a business from India to Emirates, it is not, because Emirates is giving it cheaper. He has got oil money to subsidize. Not oil கிணறு இருக்கு, அந்த பணத்தை கொடுத்து சென்னையில் அப்படியே லிஃப்ட் பண்ணி கொண்டு போயிடலாம் சார். This is something we are fighting. இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் உடைச்சி எங்களுக்கு கோட் ஷேர் மிடில் ஈஸ்ட் மூலமா தான் சார் கொடுக்க முடியும். Because most of us fly to Europe, all of us fly to US. The Middle East is a hub for us. ஆனா மிடில் ஈஸ்ட்க்கு கோயம்புத்தூர் மிடில் ஈஸ்ட் உடைத்து வைட் பாடி ஏர்கிராஃப்ட் கொண்டு வரணும். A simple normal commercial normal jet doesn't suffice sir. 226 seat capacity ala போட்டுக்கலாம் நீங்க ஏறணும். People would afford to have a business class, people would like to have a first class, people would like to have a package இங்க போட்டு அமெரிக்கால எடுக்கணும். So இது வந்து issue is more complicated. இது பிரச்சனை நான் உருவாக்கல சார், உருவாக்கப்பட்ட பிரச்சனைக்கு இப்ப தீர்த்து இருக்கு. So two bilateral treaty has to happen between India and UAE. It might happen in the future also, which I will push as a candidate today and as a BJP காரியகர்த்தா. Airport expansion ரொம்ப தெளிவா இருக்கும் சார், we are going to do it. NH81 Coimbatore to Karur Expressway Greenfield Airport. I met
Nitin Gadkariji officially December 24, 2023. I gave a letter to Nitin Gadkariji because NAL association and letter to you, sir. Based on your letter, we have written a letter stating that it has to happen. குறிப்பா வந்து இந்த பசுமை சாலையை கொண்டு வந்தே ஆக வேண்டும். Nitin Gadkariji also said it will happen. It's a matter of time. Of course, you need thousands of crore. It will happen. But Tamil Nadu பொறுத்த வரைக்கும் எங்கனால சார் உண்மையை சொல்லணும்னா பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ் வே எங்களால் முடிக்க முடியும். பெங்களூர்ல இருந்து கர்நாடகா பாட்டு முடிச்சாச்சு. தமிழ்நாட்டுக்குள்ள நிதின் கட்கரியா அபிஷியலா சொல்ற அளவுக்கு நிலைமை இருக்கு. ஜல்லி கொடுக்க மாட்டீங்க, இது கொடுக்க மாட்டீங்க, ஜல்லிக்கு லைசன்ஸ் கொடுக்கறனா 6 மாசம் கொடுக்குறீங்க, கிரேவல் சாண்ட் இல்ல, எம் சாண்ட் இல்ல, எதுவுமே இல்ல. எப்படி வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் வே ரோட பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு சேம் திங் பரூர் டு கோயம்புத்தூர் இமேஜின் பண்ணிக்கீங்க. 6 லேன் கிரீன் ஃபீல்ட் எவ்வளவு இன்ஃப்ரா போடணும், அதுக்கு அந்த ஸ்டேட் ரெடியா, இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் விடுவாங்களா, பிரஷர்காரங்களாம் ஜல்லி சப்ளை பண்ண விடுவாங்களா, நீங்க யோசிச்சுக்கோங்க சார். பட் we are ready because the business climate is making sure the Chennai to Bangalore expressway is suffering today. The government of India தலையிலா நின்னு அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறோம் நிக்கிறோம் சார். Western, Eastern, Southern and Northern bypass ring road, it's a promise. அது பண்ணி ஆகணும் சார். City is getting very very congested. நாங்களே எங்களுடைய தேர்தல் அறிக்கை இன்னைக்கு மத்தியானம் ரிலீஸ் பண்ணும்போது வச்சிருக்கோம். Metro train for Coimbatore is the need of our debate பண்ற ஒண்ணுமே இல்லை சார். It has to come. மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வருவதை எங்களுடைய பொறுப்பு, அதை நிச்சயமாக கொண்டு வருகின்றோம். கோவை மாநகரில் மெட்ரோ இல்லைன்னா மெட்ரோ எங்க இருக்குது? சர்க்குலர் ட்ரெயின் ஃபார் கோயம்புத்தூர், போத்தனூர், கோயம்புத்தூர் ஜங்ஷன், இருகூர், பீலமேடு, சிங்கரானூர், ஒண்டிக்குந்தூர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போத்தனூர் அமிர்த் பாரத் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்கீம்ல தரம் உயர்த்திட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் ஜங்ஷன் இஸ் கன்ஜஸ்டட். அபிஷியலா ரயில்வே என்ன சொல்றாங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருந்து ஒரு புது ட்ரெயின் ஆல்டர்னேட் பண்ண முடியாது பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் ஸ்லாட்ஸ். அதான் பிரச்சனை. அதுக்கு வந்து பேரலா பீலமேடு, சிங்கரானூர் தரம் உயர்த்தி ஆகும். You have to upgrade the stations because we don't have a slot for a new Vande Bharat. ஒரு வந்தே பாரத் புது ஸ்லாட் இன்னைக்கு கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இடம் இல்லை சார். ஸோ பீரமேட் அப்டேட் பண்ணணும், சிங்கனூர் அப்டேட் பண்ணணும், போதனூர் அமிர்த் பாரத் இப்போ அப்டேட் ஆகிட்டு இருக்கு. Then the circular train service has to start. Establishment of High Court bench for Coimbatore, of course, it is also our stated demand. We will wait and see, sir. ரெண்டு மூணு விஷயங்கள் இதில் இருக்கு. State has to get the second High Court. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யூபி கதை இருக்கு, தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷனுக்கு ஜாகிரபிக்கல் பரப்புக்கும். பட் கண்டிப்பா எங்களுடைய சிந்தனை இதில் இருக்கு, எங்களுடைய ஆதரவு இருக்கு. பட் வில் ஃபைன் சார். என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் ஃபார் லேண்ட் அக்விசிஷன், யூ நாட் ட்ரிக்கி டாபிக் சார். இன்னைக்கு நாம வந்த பிறகு இந்த 10 ஆண்டுகளில் we are giving the highest compensation for land acquisition, highest compensation, more than 3 times. But there is a problem in land acquisition also. ஸோ இதெல்லாம் நம்ம பார்ப்போம் சார். நம்ம இருக்கோம், யாருக்குமே எதுவுமே 14 வருஷம் கோயம்புத்தூர்ல SAHS காலேஜில் பாடம் கட்டாங்க, அந்த மாதிரி ஆகக்கூடாது, தெளிவாக இருக்கும் சார். வி வில் ஃபைண்ட் அ வே டு கெட் இட் டன். ப்ரொபோஸ் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் உங்களுக்கு சாதகம் பாதகம் தெரியும் சார். ஸ்டில் ஐ திங்க் பீப்புள் ஆர் கெட்டிங் எஜுகேட்டட், பீப்புள் ஆர் பிகமிங் அவேர். கங்கா கிரீடம் தமிழ்நாட்டில் வரணும். இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய 10 மோசமான மாசுபட்ட ஆறுகளில் தமிழ்நாட்டிலேருந்து 6 இருக்கு சார். We have 6 including Noyal, including Tamarabaram. 10 மோசமான மாசுபட்ட இந்தியன் ஆறுகள்ல தமிழ்நாட்டிலிருந்து 6 இருக்கு. So now Noyal has got 970 crore, 920 கோடி ரூபாய் Noyal clean up வந்திருக்கு சார். Which is the first step. We have to clean up Noyal and make it a model. Noyal first மாடலா காட்டிட்டு தாமிரபரணில கை வைக்கணும் சார். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய BOD, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், இந்த ரேஷியோ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணியை குடிச்சீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் நேரடியாக படுத்துக்கலாம் சார் 24 ஹவர்ஸ்ல. Now, cleaning up of Noyal is priority number 1, which we will do, sir. IIM பத்தி பேசணும் சார். We will bring, it is our endeavor to bring IIM to Coimbatore because Coimbatore deserves an IIM, a post graduation institution without a doubt. கோயம்புத்தூருடைய printing press 151 ஏக்கர் லேண்ட்ல we will take it up to government of India to build India's largest semiconductor manufacturing unit கொண்டு வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். பாராளுமன்றத்தில் இருக்கும், எல்லா இடத்துலையும் கூட பேசணும் சார். Lands of inactive NTC mills இருக்கு. It's a long pending complicated demand சார். இது சும்மா இருக்கு. ஒரு அர்பன் ஏரியால சென்டர்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சும்மா இருக்கக்கூடாது. இது பேரலா 2 விஷயத்தை கையில் எடுக்கிறோம் சார். குறிப்பா வந்து இட்ஸ் an asset. How to utilize that asset. அதுல வரக்கூடிய வருமானத்தை ரிட்டையர் ஆன பென்ஷனர்ஸ் ஹை கேட்கறாங்க. அதனால இதை வந்து ஒரு பெட்டர் யூஸுக்கு போட்டுட்டு அது வரக்கூடிய வருமானத்தை பென்ஷனர்ஸ் மூலிய ஹைட் கொடுக்கலாமா? தட் இஸ் ஒன் ஒர்க்கபிள் சொல்யூஷன். ரெண்டு பக்கம் பிரச்சனை இல்லாம it's a win-win for industry, win-win for pensioners. இதை நம்ம இந்த நோக்கத்தில் எடுத்துட்டு போலாம் சார். This is also doable. பண்ண முடியாதுன்னு எது இல்லைங்க சார். அதுக்கப்புறம் 2-3 நீங்க சொல்லிருக்கீங்க. Greenfield Road, Coimbatore, Bangalore. You have given establishment of regional bench of Supreme Court at Chennai.
The hurdles of MSME in procuring government orders from solar pumps overall வந்து சார் MSME கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கோட்டாவை வந்து ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி மானிட்டர் பண்ண யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கிறாங்க. A certain percentage of government of India's large orders MSME வரணும் வராம இருக்கு. ஸோ இது அனைத்தும் கூட இந்த கோரிக்கை அனைத்தும் எங்களுக்கு ஏற்புடையவை தான். இது எதுவுமே வந்து we are not different at a policy level or at ideological level. பாலிசி லெவலையும் ஐடியாலஜிக்கல் லெவலையும் எங்களுக்கு எந்த டிஃபரன்ஸ் இந்த கோரிக்கை இல்லை சார். Some needs immediate approval, some needs a little bit of ecosystem building, some needs an aggressive push. பட் 5 ஆண்டுகள் நமக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக இதை செய்ய முடியும் என்று நம்புகிறேன் சார். கடைசியாக இன்னும் ஒரு 3 நிமிஷத்துல முடிக்கணும் அப்படின்னா சார், the vision for கோயம்புத்தூர், தயவு செஞ்சு என்னைய இந்த வடக்கு தெற்கு அரசியல் அழைச்சிடாதீங்க சார். என்னை இந்த திராவிட அரசியல் நான் திராவிட அரசியலுக்கு அழைச்சிடாதீங்க. இந்த சண்டை கூட நீ விட்டுறாரு. So see me as a leader who has proven something in life and who is standing in front of you. அதாவது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு மனிதன். You can solve problem அப்படின்னு தான் நீங்க பார்க்கணும் சார். ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு I don't see ideology. ஐடியாலஜி வந்து ப்ராப்ளம் ஐடியாலஜி பார்க்குற ஆள் இல்லை சார். அதனால் நீங்க என்னை ஒரு பொலிட்டீஷியனா பார்க்கறத விட my only request to all the eminent members present in this August gathering is to see me as a leader who can solve problem. என்னை ஒரு தலைவனா பாருங்க, இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியக்கூடிய தலைவரா பாருங்க. இந்த 2 விஷயங்கள் உங்க முன்னாடி நான் வந்து ஓபனா வச்சிருக்கேன் சார். குறிப்பாக நம்முடைய பஞ்சு சம்பந்தப்பட்ட தொழில், அதுல நம்முடைய பவர்லூம் ஹேண்ட்லூம் பிரச்சனைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறது ஜூன் 4, 2024 இருந்து ஜூன் 4, 2025 இந்த பிரச்சனையை நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம் சார். எப்படி முடிக்கிறோம்? We are going to bring couple of schemes. 2017 இருந்து 20 வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஸ்கீம் நாங்கள் நடத்தணும் சார். தமிழ்நாட்டில் வந்து என்னை பொறுத்தவரை வேகமா எந்த அளவுக்கு நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சோமோ அந்த அளவுக்கு அது இம்ப்ளிமெண்ட் ஆகல சார். இந்த பவர் டெக் ஸ்கீம், ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தோம்னா 50% பவர்லூம் காரங்களுக்கு சப்சிடி கொடுத்து சோலார் பேனல், நூல் வங்கி, ஒரு 7 விஷயங்கள் பவர் டெக் ஸ்கீம்ல நம்ம 2017 20 வரை கொடுத்தோம். ஒரு ஆண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணோம். Now we will request the government of India to bring a scheme 2.0 for Coimbatore 2024 to 2026. பவர்லூம்ல யார் இருக்காங்க, ஹேண்ட்லூம் சம்பந்தப்பட்ட தொழில் யார் இருக்காங்க, இன்க்ரீஸ் த சப்சிடி டு 75%. 75% மானியத்தை உயர்த்தி கரண்ட் பில் வந்து முதல்ல காப்பாற்றணும். சோமனூர்ல we are proposing to build one ஜவுளி பூங்கா. This ஜவுளி பூங்கா is exclusively for powerloom and handloom. குறிப்பா பிரிண்டிங்ல இருந்து எல்லாமே உள்ள போயிடணும். இங்க இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சோமனூர்ல ஒரு எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஜவுளி பூங்காவை கொண்டு வரணும் சார். 3வது நூல் வங்கிகள், ஒரு நூல் ரேட்டை நம்ம சரி பண்றதுக்கு நூல் வங்கிகளை சரியான முறையில் அமைத்து அந்த நூலுடைய ஃபிளக்சுவேஷன், அது காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ரிஃபார்ம்ஸ் வேணுமா, இல்ல காட்டன் பாலிசி 2.0, வாஜ்பாய் காட்டன் பாலிசி 1.0 கொண்டு வந்தாங்க, நம்ம 3rd டேர்ம்ல காட்டன் பாலிசி 2.0 கொண்டு வரணுமா, அதையும் பேசி சரி செஞ்சு கொடுக்குறோம் சார். This is one part. The last part, we are promising you, கோயம்புத்தூர் ஜூன் 4, 2024 இருந்து 100 நாள் முடியறதுக்குள்ள நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் திறக்கப்பட்டது. We will open an exclusive central government of India's agency to monitor drugs and drugs related. ஏதாவது இருந்தாலும் கூட கோயம்புத்தூருக்கு தேவை அதிகமான யங் பாப்புலேஷனும் அதிகமான காலேஜஸ் இருக்கக்கூடிய பகுதி எது நடக்கலாம். கோயம்புத்தூர் will also get an NIA police station. கோயம்புத்தூர் very clear. The government of Tamil Nadu சென்னை NIA போலீஸ் ஸ்டேஷனுக்கு 2.5 வருஷம் டிலே பண்ணாங்க. 2.5 years the delay. ஏன்னா டிஆர்பிசில பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த பவர்ஸ் கொடுக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் ப்ரொபோஸ். 2.5 வருஷம் டிலே பண்ணாங்க சென்னை பொறுத்தவரை. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டெரர் கேசஸ் எல்லாம் கொச்சின்ல ரெஜிஸ்டர் பண்ணுவோம், எஃப்ஐஆர் அங்க ரெஜிஸ்டர் பண்ணுவோம், கோர்ட் அங்க இருக்கும், அக்யூஸ்ட் இங்க இருப்பான். இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு NIA போலீஸ் ஸ்டேஷன் தேவை. இரும்பு கரம் கொண்டு சமூக விரோதிகளை இரும்பு கரம் கொண்டு நாங்கள் அடக்கப் போகின்றோம். அதில் 2 கருத்துக்கள். This city has to be safe. Safety is number 1 priority. There are no compromise. Safety for women இருக்கலாம், safety for children இருக்கலாம், safety from drugs இருக்கலாம். So NIA, NCB இரண்டும் கோயம்புத்தூர் நகரத்துக்கு நாங்கள் கொண்டு வருகின்றோம். காரணம், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் குழந்தைகள் சேஃபா இருக்கலாம், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் 20 வருஷத்துக்கு ஒருக்கா கோயம்புத்தூர்ல பாம் பிளாஸ்ட் நடந்து மறுபடியும் 20 வருஷம் பின்னாடி எடுத்துட்டு போயிருக்கோம் இல்லைங்களா சார்? வாட் எவர் ஹார்ட் ஒர்க் யூ ஹஸ் டன், 20 வருஷத்துக்கு அப்புறம் if there is a bomb blast, innocent people die, again the city will go back 20 years. அதுக்கு தான் சார் we have to build for tomorrow. இதையெல்லாம் செய்கின்றோம் என்கின்ற வாக்குறுதி உறுதிப்படி மலைத்து ஒரு பெரிய உற்சாகத்தோடு வரவேற்பளித்த எல்லா இந்த சேம்பருடைய எல்லா அன்பு நண்பர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் செயலாளர்களுக்கும் நன்றி உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா.